ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம எக்ஸலில் கேமரா ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு டேட்டா இருக்குது. கேமரா ஃபீச்சர் எனேபிள் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்றதில் போயிட்டு பாப்புலர் கமாண்ட்ஸை ஆல் கமாண்ட்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுங்கள். ஆல் கமாண்ட்ஸ்ன்னு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சி சீரீஸில் போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இப்போ கேமரா ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த நேம் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதே ஒர்க் ஷீட்டில் அந்த இமேஜ் வந்துடுச்சு. இப்போ அதை காப்பி பண்ணோம்னா கண்ட்ரோல்-C கொடுத்து காப்பி பண்ணுறோம். ஷீட் 2ல் போயிட்டு கண்ட்ரோல்-V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். அந்த இமேஜ் கிளியராக வரல. அதுக்கு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் தான் அது யூஸ் பண்ணுது. அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஷீட் 1 அந்த ஷீட் நேமை கொடுக்கணும். ஷீட் 1 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த இமேஜ் அப்பியர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், மறுபடியும் கண்ட்ரோல்-V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறோம். அந்த இமேஜ் கிளியராக வரல. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டுக்கு அப்புறம் ஷீட் 1 எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து என்ட்ரு கொடுத்துடலாம். இப்போ அந்த இமேஜ் அப்பியர் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு டாபிக். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சம்முன்னு கொடுத்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை delete பண்ணிவிட்டு இந்த நேமோடு சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் டேபில் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன், அதோடைய ஷார்ட்கட் தான் Ctrl+Shift+F3 கொடுத்தோன்னா கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது லெஃப்ட் காலம்ன்றது டிக் மார்க் கொடுத்துருக்கு. அதாவது லெஃப்ட் சைடில் நேம் இருக்குது. இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போது ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு சம் கொடுத்துட்டு அந்த நேமை டைப் பண்ணால் போதும். இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ ஈக்குவல் டு ஆவரேஜ் டேப் கொடுத்துட்டு அந்த நேமை டைப் பண்ணோன்னா கரெக்டாக அந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்கலாம். ஈக்குவல் டு சம், கண்ட்ரோல் என்டர்.